ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மகா சிவராத்திரியும் குலதெய்வ வழிபாடும். மாசி மாதத்தில் வருகின்ற மகா சிவராத்திரி அன்று சிவன் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது. குலதெய்வ கோயிலுக்கு சென்றோ குலதெய்வத்தை வீட்டில் இருந்தபடியோ குடும்பத்தினர் அனைவரும் இணைந்து வழிபட வேண்டும் என்கிறார்கள். நம் குலம் தழைக்கும் வம்சம் சிறக்கும் என்கிறார்கள் நமது முன்னோர்கள். குலதெய்வ வழிபாட்டை செய்வதால் மனம் குளிர்ந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் வம்சத்தையும் குலதெய்வம் காத்தருளும் என்பது ஐதீகம். முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை செய்யும் போது நம் குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள், அதாவது பித்ருக்கள், நம்மை ஆசீர்வதித்து அருள்வார்களாம். தெய்வமாகவே இருந்து நம்மை எப்போதும் காப்பார்கள் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். வழிபாடு என்பது மிக முக்கியம். நம் கர்ம வினைகளை அகற்றவும், நாம் எப்போதோ எந்த ஜென்மத்திலோ செய்த பாவ புண்ணியங்களுக்கு உரிய பலன்களை கொடுப்பதும், நம்முடைய வழிபாடுகளால் கெடுபலன்கள் குறைவாகவும் நற்பலன்கள் அதிகமாகவும் திகழ்கின்றன என்கிறது இந்து தர்ம சாஸ்திரம். பொதுவாக வழிபாடுகள்ல இஷ்ட தெய்வங்கள் வழிபாட்டுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மிகவும் பிரசித்தி பெற்ற பல ஆலயங்களுக்கு செல்வதும், பரிகார திருத்தலங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்வதும் என நம்முடைய வழிபாடுகள் அமைந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் விட மிக மிக முக்கியமான வழிபாடுதான் நமது குலதெய்வ வழிபாடு என்கிறார்கள் முன்னோர்கள். குலதெய்வம் என்பது சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குலதெய்வம் என அமைந்திருக்கும். வாழையடி வாழையாக வம்சம் வளருவது போல குலதெய்வ வழிபாடும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமாம். நம்முடைய வம்சம் வாழையடி வாழையாக செழித்து வளருவதற்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருப்பதுதான் இந்த குலதெய்வ வழிபாடு. பெரும்பாலும் குலதெய்வம் என்பது கிராம தெய்வங்களாகவோ கிராம தேவதைகளாகவோ அமைந்திருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் பெண் தெய்வமாகவே அமைந்திருக்கும். இன்றைக்கு தெய்வங்களாக வணங்கப்பட்டு வருவோர் ஒரு காலத்தில் தெய்வத்துக்கு நிகரான தெய்வம் என்று எல்லோரும் வணங்கக்கூடிய வகையில் வாழ்ந்தவர்களாக இருப்பார்களாம். அதனால்தான் நம் குடும்பத்தில் எப்போதோ சாநித்தியத்துடன் வாழ்ந்து வழிகாட்டியவரை குலதெய்வம் என்று சொல்கிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். எங்க குலவம்சத்தை நீதான் காக்கணும் என்று கண்ணீருடன் உருகி உருகி பிரார்த்தனைகளும் செய்கிறோம். குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்து வர வேண்டும். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் குலதெய்வத்தை தரிசித்து வருவதை வழக்கமாக கொள்ள வேண்டும். வீட்டில் விசேஷம் வைபவம் நடக்கும் போதெல்லாம் முன்னதாக இந்த விழா நல்லவிதமாக நடப்பதற்கு எப்போதும் போலவே பக்கத்துணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விசேஷத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது மிகவும் சிறந்த பலனை தருமாம். வருடத்துக்கு ஒருமுறையேனும் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டும். குடும்ப முறைப்படி மாவிளக்கு ஏற்றுவதோ பொங்கல் படையில் இடுவதோ அவரவர் வசதிக்கு ஏற்ப பூஜைகள் செய்து வழிபட வேண்டும் என்கிறார்கள் நமது முன்னோர்கள். குல தெய்வத்தை எந்த நாளும் வணங்கலாம், எப்போது வேண்டுமானாலும் தரிசிக்கலாம். முக்கியமாக மாசி மாதம் என்பது குலதெய்வத்தை வணங்குவதற்கு அற்புதமான மாதமாகும். மாசி மாதத்தில் ஏதேனும் ஒரு நாளில் குலதெய்வத்தை வழிபட வேண்டும். குலதெய்வ கோயிலுக்கு சென்றும் வழிபடலாம், அல்லது வீட்டில் விளக்கேற்றி குடும்பமாக அமர்ந்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். நமது குழந்தைகளுக்கும் குலதெய்வத்தின் பெருமையை எடுத்துரைக்க வேண்டும். குலதெய்வ வழிபாட்டை செய்வதால் மனம் குளிர்ந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் வம்சத்தையும் குலதெய்வம் காத்தருள்வார் என்பது ஐதீகம். மேலும் தெய்வமாகவே இருந்து நம்மை எப்போதும் காப்பார்கள். எந்த ஒரு கஷ்ட காலங்களிலும் நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் வழங்குவார்கள். அனுதினமும் குலதெய்வத்தை வணங்குவோம். அதுவும் மகா சிவராத்திரி நாளில் குலதெய்வத்தை வணங்கி மிகுந்த பலனை பெறுவோம்.